நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. வந்து அதில் போடுறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு எவ்வளோ அளவுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை அதில் போட்டுடணும். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி. இப்போ வெங்காயத்தை நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுருங்க. நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போதுமான உப்பு, தேவையான மிளகாய், தனி மிளகாத்தூள் இல்லைன்னா காஷ்மீர் போட்டுக்கலாம். நான் காஷ்மீர் தான் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணியும் விட்டுட்டோம். இப்போ நல்லாவே குழைய நல்லா உங்களுக்கு எந்த பதத்தில் நீங்கள் வதக்கி பண்ணணுமோ அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 2 ஊற்றிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் 1.25 தான் ஊற்றிருக்கேன். 2 நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே, 2க்கு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அரிசி போட்டுட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். அரிசி போடுறத காமிக்கலை, மறந்துட்டேன். குக்கர் மூடியை போட்டுட்டேன். நான் 2 விசிலில் தான் ஆஃப் பண்ணுவேன். நல்லாவே வந்துருச்சுங்க. பிரியாணி நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சேங்க. உண்மையுமே சூப்பராக இருக்குது.